மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். அவசியம் வாங்கி எல்லாத்தையும் படிங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னும் போது நம்ம ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் நம்மகிட்ட இருக்கணும், இல்லைனா ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு 10-20 மார்க் நான் நல்லா ஹெவி ஸ்கோர் எடுத்து வச்சுருக்கேன் சார், எந்த பயமும் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு அந்த ரிலாக்ஸான மைண்டோடு இருக்கணும்னா நம்ம இந்த ஃபுல் செட் மெட்டீரியலை கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும், மிஸ் பண்ணக்கூடாது. அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம், நிறைய தியரம், டெஃபினிஷன், ரிசல்ட் எக்கச்சக்கமாக இருக்கும். அது ஒன்று படித்து அப்பப்போ நீங்கள் ஆசை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல ஸ்கோர் எடுத்துட முடியும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டு ஃபுல் காம்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருவோம். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். உங்களுக்கு அப்பப்போ டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், கிளாரிஃபை பண்ண தயாராக இருக்கும். நிறைய வீடியோஸ் யூனிட் வைஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். யூனிட் வைஸ் ஒன்று ஒன்றா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், எல்லாமே வந்துடும் அதில். ஸோ ஃபுல் காம்போ எனக்கு வேணும்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். போஸ்ட் வாங்கிட்டு சீட்டில் உட்காருங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து ப்ராப்ளத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டேன். ஸோ அது சம்மந்தமாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டா, முதல்ல வந்து அல்காரிதம் ஒன்று இருக்குது, அதை நம்ம கொடுத்துட்டா ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால ஸோ அந்த அவுட்லைன் மட்டும் ஒரு சில முக்கியமானதை கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ரிலேட்டட் கொஸ்டின் எதனா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் அடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். முதல்ல ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? மேக்ஸிமைசேஷன் இசட் ஈக்குவல் டு சிஎக்ஸ், காஸ்ட்டு ப்ளஸ் அந்த x1 x2 இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து மல்டிப்ளை ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதுதான் கொஷின், இப்படி இந்த வடிவில் தான் இருக்கும். ரைட், நம்ம இந்த சி மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கணுன்றத ஒரு ப்ராப்ளம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ முதல்ல போய் பாருங்கள். பார்க்காதவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போடுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நடத்திட்டேன், பக்காவாக நடத்தியிருக்கேன். இப்போ நீங்கள் அதோட அவுட்லைன் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சரிங்க, மேக்ஸிமைசேஷன் இசட் ஈக்குவல் டு சிஎக்ஸில் இந்த காஸ்ட் மட்டும் இருக்கும் இல்லையா, அதான் சி. x1 x2 x3 s1 s2 அந்த வேரியபிள் ஆட் பண்ண பிறகு எல்லாம் மொத்த வேரியபிளும் அடங்கிய தொகுப்பு தான் எக்ஸ். இது அந்த கன்ஸ்ட்ரைன்ட்லேருந்து எடுக்கிற ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ரைட் சைடு எலமெண்ட்ஸ்லாம் பின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கொஷின்னு. இப்போ நம்ம என்னென்னலாம் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கேப் கண்டுபிடிக்கணும். ஏ கேப் ஸோ மொதல் வேலை தான். ஏ கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ மைனஸ் சி. ரைட், ஸோ கொடுத்துருக்கிற கொஷினில் ஏ எது? இங்கே இருக்கும் இல்லையா கோஎஃபிஷியன்ஸ், இந்த கன்ஸ்ட்ரைன்டோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அதான் ஏ. இங்கே காஸ்ட்டு எல்லா காஸ்ட்டும் எழுதின மேட்ரிக்ஸ் தான் சி. அது கொண்டு வந்து இங்கே மைனஸ் சி பண்ணி இங்கே போட்டுக்கணும். ஸோ ஏ கேப் கிடச்சிரும். அடுத்து பி கேப் கண்டுபிடிக்கணும். பி கேப் ஈக்குவல் டு பி 0. ஸோ ஏ கேப் பி கேப் கிடச்சிட்ட பிறகு பேசிஸ் கண்டுபிடிக்கணும். பேசிஸ் வந்து என்னென்னலாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற வேரியபிள்ஸ், ஸ்லாக்கு, ஆர்டிஃபிஷியல் எது வேணாலும் ஆட் பண்ணுவீங்களே, அந்த ஆட் பண்ணுற வேரியபிளை பேசிஸாக எழுதிக்கணும். பேசிஸ் வெரி மஸ்ட்டு. இப்போ பி தான் அந்த பேசிஸ். இப்போ அந்த பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். பேசிஸ்க்கு இன்வெர்ஸ், பி இன்வெர்ஸ் கண்டிப்பாக வேணும். இது தெரியணும். இது தெரிஞ்சால் தான் எதுவும் நம்ம பண்ண முடியும். இப்போது சிபி இருக்குல்ல, பேசிஸோட காஸ்ட்டு. பேசிஸோட காஸ்ட்டுன்னு நம்ம 0 கொடுத்து எழுதிப்போம், ஞாபகம் இருக்குங்களா? பேசிஸோட காஸ்ட்டு. ஆனால் ஸ்லாக் வேரியபிள் இந்த மாதிரி ஏதாவதுன்னா நம்ம ஸ்லாக்கு ரெண்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள் ரெண்டுமே ஸ்லாக்குன்னா 0 0. ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகுது பேசிஸில் அப்படின்னா மைனஸ் எம் இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ சிபி மஸ்ட்டு. இது ஃபார் ஸ்லாக்குக்கு மட்டும் இது. ஸோ சிபி வந்து எது வேணாலும் வரலாம். சிபின்னா என்ன சார்? இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எந்தெந்த வேரியபிள்லாம் கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ணிங்களோ அதுக்கு காஸ்ட் கொடுத்து எழுதுவீங்க இல்லையா. ஸ்லாக்னா 0 கொடுத்து எழுதுவீங்க. சர்ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் நீங்கள் எழுதும்போது மைனஸ் எம் கொடுத்து எழுதுவீங்க. இப்போ காஸ்ட் மைனஸ் எம் கொடுத்தீங்கன்னா அப்போ இங்கே எந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எந்த பிளேஸில் வருதோ அதுக்கு மைனஸ் எம் போட வேண்டியிருக்கும். இது வெறும் ஸ்லாக்குக்கு இது. ஸோ சிபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்க, அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, இவ்வளோ தான் விஷயம். அப்போது நம்ம எழுத வேண்டியது ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து ஏ மேட்ரிக்ஸ் என்ன, சி என்ன, பி மேட்ரிக்ஸ் என்ன, எக்ஸ் என்ன,
இதெல்லாம் நம்ம முதல்ல எழுதிடணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்து அப்படியே இதெல்லாம் முதல்ல கடன்னு எழுதிடணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கேப், அடுத்து பி கேப். இப்போ பேசிஸ் என்னென்ன, எந்தெந்த வேரியபிள் ஆட் பண்ணுறீங்களோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில், ஸோ அதான் பேசிஸ். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் ஆட் பண்ணுவோம், அங்கே கன்ஸ்ட்ரெயின்ட்டில் ஆட் பண்ணுவோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0 காஸ்ட் கொடுத்து எழுதுவோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்தால் -m காஸ்ட் கொடுத்து எழுதுவோம். ஸோ அதுதான் பேசிஸ். எத்தனை ஸ்லாக்கோ சர்ப்ளஸோ ஸ்லாக்கோ ஆர்டிஃபிஷியலோ எதை ஆட் பண்ணுறதுனா அந்த ஆட் பண்ணுற வேரியபிள் தான் பேசிஸ். அதனுடைய பேசிஸ் எழுதிட்ட உடனே அதனுடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ பி இன்வெர்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்களா சார்? கிளியராக போட்டிருக்கேன். சும்மா ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நல்லா வீடியோ நல்லா கவனிங்க, ஒரே டேக்கில் எடுத்திருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க, அங்கங்கே நிறுத்துகிற டவுட் வர இடத்துல நிறுத்திட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வேறு வீடியோ எடுத்து அதோட முயற்சி பண்ணிடுவாங்க. அதுமாரி நிறைய முயற்சி பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கட் பண்ணிடுங்க, ஒரே டேக் எடுத்த வீடியோவாக இருக்கும், 45 மினிட்ஸும். ஸோ கிளியராக இருக்குது, பரவாயில்ல, இவ்வளோ லென்த்தியாக நம்ம ஒரே டேக்கில் எடுத்துருக்கோமே அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போது ஒரு சில ப்ராப்ளம்லாம் போடும்போது நம்மளே அறியாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் செய்வோம் இல்லை, அந்த மிஸ்டேக்லாம் எதுவுமே வரக்கூடாது. அந்தளவுக்கு நல்ல ப்ராக்டிஸில் இருக்கணும். அந்தமாரி போட்ட வீடியோ தான் அது. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்புகிறேன். கம்ப்ளீட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்க சார், இப்போ ஏ எழுதுனீங்க, சி எழுதுனீங்க, பி எழுதுனீங்க, எக்ஸ் எழுதுனீங்க, ஏ கேப் பி கேப் கண்டுபிடிச்சிங்க, பேசிஸ் கண்டுபிடிச்சிங்க, இதெல்லாம் போய் அந்த வீடியோ பாருங்கள், தெரியும் இப்படிலாம் எழுதியிருக்கேன்ட்டு. அடுத்து சிபி எழுதுறீங்க. சிபி இதுதான் எல்லாத்துக்குமானா இல்லை, சிபி மாறும். ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆடாக இருந்தால் -m வரும் காஸ்ட் உள்ள, ஸ்லாக்காக இருந்தால் 0 தான் வரும். ஓகே சரி, இப்போ இது கண்டுபிடிச்ச பிறகு ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிபி இன்ட்டு பி இன்வெர்ஸ் இதை கண்டுபிடிக்கணும். சிபி இன்ட்டு பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சிபி பி இன்வெர்ஸ், சிபி வந்து இங்கே இருக்கா, பி இன்வெர்ஸ் இங்கே இருக்கா, இது ரெண்டையும் போட்டு அப்படி மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு பி கேப் இன்வெர்ஸ். ஸோ பி கேப் இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பி இன்வெர்ஸ் சிபி பி இன்வெர்ஸ் 1 0. இதுதான் வந்து ஃபார்முலா பி கேப் இன்வெர்ஸ். எப்போல்லாம் பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போல்லாம் ZJ மைனஸ் CJ நம்ம கண்டுபிடிக்கணும். ZJ மைனஸ் CJ ஈக்குவல் டு சிபி பி இன்வெர்ஸ் 1. இது போட்டுட்டு இதோட ஏ கேப்பை நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ரைட், அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சி இது ரெண்டும் மல்டிப்ளை. இப்போ இது வந்து வேறு ஒன்றுலேருந்து பி கேப் இன்வெர்ஸில் லாஸ்ட் ரோ அதான் இது. ஏ கேப் அவங்க கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணுற பிறகு ZJ மைனஸ் CJ வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா. கிடைக்கிற அந்த வேல்யூஸில் எது மோஸ்ட் நெகட்டிவ் அதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நேராக இருக்கிற வேரியபிள் தான். இப்போ சப்போஸ் இதில் வந்து x1 x2 x3 s1 s2 இப்படி இருக்குன்னா இல்லை மோஸ்ட் நெகட்டிவ் எது வருதோ அதுக்கு நேராக இருக்கிற அந்த வேரியபிள் தான் என்டரிங் வேரியபிள். ஓகே, ஸோ ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணுவோம். சரி, சப்போஸ் இதில் வந்து ஏதோ ஒன்று XK என்டரிங் வேரியபிள் அப்படின்னா அப்போ எந்த வேரியபிள்னு எழுதணும். XKன்றது x1 x2 x3 XK இஸ் என்டரிங் வேரியபிள். தெரிஞ்சிடும். இதில் நம்ம மோஸ்ட் நெகட்டிவ் வரும், மல்டிப்ளை பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நெகட்டிவ் வரும். நெகட்டிவாக வரல அப்படின்னா ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து அக்கர்ட், கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல்னு ஐடேஷனை நிறுத்திடணும். சொல்கிறது புரியுதுங்களா. ஏதாவது ஒன்று நெகட்டிவ் வந்தாலும் அதுக்கு நேராக இருக்கிற வேரியபிள் தான் என்டரிங் வேரியபிள். ரைட், ஸோ XK என்டரிங் வேரியபிள்னால் ஒன்று XK கேப்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். XK கேப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பி கேப் இன்வெர்ஸ் இன்ட்டு AK கேப். XK கேப் இந்த சப்போஸ் 2 இருந்ததுன்னு வைங்க, இந்த 2 இங்கே போட்டுக்கணும். ஸோ X2 கேப் கண்டுபிடிக்கணும். இங்கே A2 கேப். சரிங்க சார், இந்த A1 கேப் A2 கேப் A3 கேப்லாம் என்ன சார்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த A கேப் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் A1 கேப், ரெண்டாவது காலம் A2 கேப், மூணாவது காலம் A3 கேப். இதில் காலம் வரும் இல்லையா, அந்த காலம்ஸ் தான். ஃபஸ்ட்டு A1 கேப் ஃபஸ்ட் காலம், ரெண்டாவது காலம் A2 கேப். அதுமாரி இங்கே எழுதுகிற பாருங்கள். A கேப் ஈக்குவல் டு A1 கேப் தான் ஃபஸ்ட் காலம், A2 கேப் வந்து ரெண்டாவது காலம், A3 கேப் வந்து மூணாவது காலம். அதுமாதிரி எத்தனை காலம் வந்தாலும் A4 கேப் வந்து நாலாவது காலம், எத்தனை வேணாலும் வரட்டும். நம்ம A கேப் கண்டுபிடிச்சா தான் தெரியும் அது. ஸோ இந்த காலம் தான் A1 கேப், இந்த காலம் A2 கேப், அதுதான் கொண்டு வந்து இங்கே போடணும். பி கேப் இன்வெர்ஸ் நாமளே இங்கே கண்டுபிடிச்சோம் பாருங்கள். அப்போது பி கேப் இன்வெர்ஸ் சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்காது, பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வெர்ஸ் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்காது. பேசிஸ் என்னென்ன ஆட் பண்ணுற வேரியபிள் தெரிஞ்சால் தான் பி இன்வெர்ஸே பிஏ கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா. முதல்ல ஏ மேட்ரிக்ஸ் எழுதணுங்க. அதிலேருந்து தான் நமக்கு வந்து அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் போய் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பக்காவாக.
ஸோ இப்போ பி இன்வெர்ஸ் வேணும், முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். சிபி பி இன்வெர்ஸ் வேணும், அதையும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். கொண்டு நீங்கள் போடுறோம், இந்த 0 1 போட்டுக்கிறோம். ZJ மைனஸ் சிஜே கால்குலேட் பண்ணுறோம். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் நம்ம சூஸ் பண்ணுறோம். இங்கே இதில் வர நிறைய எலமெண்ட் வரும் இல்லையா, ஒன்று ஒன்றா எத்தனை வேணாலும் வரலாம். ஸோ இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ்? இங்கே வந்து x1 இருக்கும், x2, x3. இங்கே ஆட் பண்ணுற வேரியபிள் எது வேணாலும் இருக்கலாம். S1, S2 எது வேணாலும் வரலாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஏ கூட வரலாம். ஸோ எது வந்தாலும் அதுதான் இது. சும்மா இது ரஃபாக எழுதியிருக்கேன். இதுதான் இதில் வந்து என்ட்ரிஸ் வரும். 0 1 2 3 -1 -5 இந்த மாதிரி எதாவது எலமெண்ட்ஸ் வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா வர ஆன்சர் இது. ஏன்னா இது எல்லாமே டிஜிட்ஸ் இல்லையா, உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு எலமெண்ட். ஸோ அது வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வர எலமெண்ட்டில் எது மோஸ்ட் நெகட்டிவாக அதை சூஸ் பண்ணணும். சூஸ் மோஸ்ட் நெகட்டிவ். இதில் ரைட். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் நம்ம இதிலேருந்து சூஸ் பண்ணி அது எந்த வேரியபிளில் நேராக வருதோ அதுதான் என்டரிங் வேரியபிள். அதனால தான் எக்ஸ்கே இஸ் என்டரிங் வேரியபிள் போட்டிருக்கேன். உடனே எக்ஸ்கே கேப் கண்டுபிடிச்சோமோ, எக்ஸ்கே கேப் கண்டுபிடிச்சோன்னே எக்ஸ்பி கேப்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பி கேப் ஈக்குவல் டு பி கேப் இன்வர்ஸ் ஸ்மால் பி கேப். ஸோ பி கேப் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுதான் பி கேப் இன்வர்ஸ் வந்து இது இங்கே இருக்கு பாருங்கள். இது ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் இருக்கு பாருங்கள். பி கேப் இன்வர்ஸையும் பி கேப்பையும், அது சொல்யூஷன். இப்போ இது சொல்யூஷன் எப்போ நீங்கள் நிறுத்தலாம் பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், எக்ஸ்பி கேப் தான் சொல்யூஷன். இது எஸ்பி கேப் சொல்யூஷன் எப்போ நிறுத்தலாம் நீங்கள் அப்படின்னா, இந்த ZJ மைனஸ் சிஜே எல்லாமே ≥0 வந்துருச்சுன்னா, இதில் இருக்க ஒவ்வொரு என்ட்ரியுமே ஆல் எக்ஸ்கேஸ் ஆர் சாரி ZJ ஆல் ZJs ஆர் ZJ மைனஸ் சிஜேஸ் ஆர் ≥0 அப்படி வந்தால் நீங்கள் உடனே எக்ஸ்பி கேப் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பி கேப் கண்டுபிடிக்க பி கேப் இன்வெர்ஸ் பயன்படும். அது முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற பி கேப் இன்வெர்ஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் போட்டு அப்படி மல்டிப்ளை பண்ணி சொல்யூஷன் சொல்லிடலாம். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ சார் இது நெகட்டிவ் சப்போஸ் வந்துருச்சுன்னா எக்ஸ்கே என்டரிங் வேரியபிள் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ்பி கேப் கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸ்பி கேப் எக்ஸ்கே இதெல்லாம் வச்சுக்கிட்டு இனிஷியல் ஐடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து இப்போ மொத்தமாக ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன். ப்ராப்ளம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஏ கேப் கண்டுபிடிக்கணும், பி கேப் கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், சிபி கண்டுபிடிக்கணும், சிபி பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ZJ மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணி அந்த வேரியபிள் என்டரிங் வேரியபிள் எழுதணும். அதனுடைய எக்ஸ்கே கேப் கண்டுபிடிக்கணும். இப்போ x1னா x1 கேப் கண்டுபிடிக்கணும். உடனே XB கேப் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு சப்போஸ் இங்கே ஆல் ZJ மைனஸ் சிஜே ≥0 வந்துருச்சுன்னா இந்த எஸ்பி கேப் தான் சொல்யூஷன். இல்லை எனக்கு இது மோஸ்ட் நெகட்டிவ் வந்திருக்கும் ஒன்று அப்படின்னா என்டரிங் வேரியபிள் இதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு டேபிளுக்கு போகணும். என்ன டேபிள் அது? பேசிஸு, எக்ஸ்பி கேபு, பி கேப் இன்வெர்ஸ், எக்ஸ்கே கேபு, ரேஷியோ, மினிமம் ரேஷியோ. இதில் வந்து எக்ஸ்பி கேபு டிவைடட் பை எக்ஸ்கே கேப். அவ்வளோதான். இதில் மினிமம் சூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூ இது என்னென்ன வேரியபிள் ஆட் பண்ணுறீங்களோ, சப்போஸ் ஸ்லாக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா S1, ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணுறீங்க இன்னொன்றுனா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1. இந்த எக்ஸ்பி கேப் இங்கே வர வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, இங்கே இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். பி கேப் இன்வெர்ஸ் இங்கே கண்டுபிடிப்பீங்களா, அதை கொண்டு வந்து இங்கே எழுதணும். இங்கே எக்ஸ்கே கேப் இங்கே கண்டுபிடிப்பீங்களா, இங்கே ஒன்று வரும் இல்லையா, அதை இங்கே எழுதணும். இப்போ இது பை இது பண்ண ரேஷியோ வரும். அதில் மினிமம் எதுவோ அதுக்கு நேராக இருக்கிற வேரியபிள் லீவிங் வேரியபிள். இங்கே என்டரிங் வேரியபிள் எதுன்னு இங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். அடுத்து இதெல்லாம் எப்போனா ஒரு நெகட்டிவ் வந்துட்டாலும் இல்லை சார் எனக்கு ஆல் ZJ மைனஸ் சிஜே ≥0 வந்துருச்சுன்னா ஐடேஷன் ஸ்டாப்பு, இந்த எக்ஸ்பி கேப் தான் சொல்யூஷன். எந்த நிலையில் வேணாலும் இது வரும். ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண வீடியோ போய் பாருங்கள், நல்லா புரியும். திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து கொடுத்துருக்கிற எல்பிபி இதுதான் எல்பிபி, இது எல்பிபி கிவன் எல்பிபி. இதில் ABCX எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். முதல் வேலை தான். அந்த ப்ராப்ளம் வீடியோ பாருங்கள், அதை நல்லா எடுத்து எழுதுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ ஏ கேபு, பி கேபு, பேசிஸு, பி இன்வெர்ஸு, சிபி இன்ட்டு பி இன்வெர்ஸு, பி கேப் இன்வெர்ஸு,
இசட்ஜே மைனஸ் சிஜே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வரோம். அப்போ என்டரிங் வேரியபிள் தெரிஞ்சிடும். லீவிங் வேரியபிள் டேபிள்லேருந்து எடுப்போம். இங்கே மினிமம் ரேஷியோ எதுன்னு பார்த்து மினிமம் வேல்யூ நேராக தான் லீவிங் வேரியபிள். என்டரிங் வேரியபிள் எதுவோ அது உள்ளே வந்துடும். அடுத்த ஐட்ரேஷனில் இது வெளியே போயிடும். ஸோ இதெல்லாம் போட்டிருக்கேன். வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாடல் வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் போடுங்க. பாருங்கள், இது வந்து ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு ஸ்லாக் ஆட் பண்ணணும். இதில் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட். இதில் வந்து ஒரு சர்ப்ளஸ் -S2 பண்ணிவிட்டு +A1 பண்ணிக்கணும். ஒரு சர்ப்ளஸும் ஒரு ஆர்டிஃபிஷியலும் இங்கே நம்ம பண்ணணும். சரிங்களா? அப்போ பேசிஸில் S1 A1 2 வரும். S1 அண்டு A1. ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு எனக்கு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 7358591547. இதில் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் போடும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் -m காஸ்ட் கொடுக்கணும், 0 காஸ்ட் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக கொண்டு போகணும். எம்ன்றது வெரி லார்ஜ் இல்லையா? ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சாரி சார், இது எங்களால் போட முடியல, நீங்களே போடுங்கன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இது. இப்போ என்னென்னா, இந்த ஹோல் ப்ராப்ளத்தையும் அப்படியே அவங்க வந்து கேட்டாங்கன்னா, நான் 2 ஃபேஸ் மெத்தடோ பிக்கம் மெத்தடோ போட்டு நான் டக்குன்னு போட்டுக்கிறேன் சார். ஏன் நான் வந்து ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கற்றுக்கணும், தேவை எனக்கு அதுன்னா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இனிஷியல் பி கேப் இன்வெர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. இதை டக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? சொல்லிடலாம். பேசிஸில் பி இன்வெர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஏ கேப் என்ன அது சொல்லுங்கள் அப்படின்வாங்க. பி கேப் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், 4 ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் இந்த எல்பிபியை சால்வ் பண்ண ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு இசட்ஜே ஃபஸ்ட் ஐடேஷனில் வர இசட்ஜே மைனஸ் சிஜேயில் மோஸ்ட் நெகட்டிவ் என்ன கேட்பாங்க. இப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது கீ எலமெண்ட் என்ன இந்த டேபிளில், இனிஷியல் ஐடேஷன் டேபிள்னு பேர். இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இது. இந்த இனிஷியல் ஐடேஷனில் கீ எலமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கிடக்கும் வேணாம். சரி, என்டரிங் வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இசட்ஜே மைனஸ் சிஜே நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதில் மோஸ்ட் நெகட்டிவ் என்ன, அதில் என்டரிங் வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இனிஷியல் ஐடேஷன் டேபிளில் லீவிங் வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எங்கே வேணாலும் கேட்கலாம். இப்போ ஏ கேப் கண்டுபிடிக்கும் போது A1 கேப்போட என்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் ஈஸியாக சொல்லிடுவீங்க, இதில் இருந்து எடுத்த கோஎஃபிஷியன்ஸு. சி சொல்லிடுவீங்க, இது காஸ்ட்டு. பி சொல்லிடுவீங்க, ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. இப்போ இதெல்லாம் சொன்னால் நீங்கள் பி கேப் சொல்லுங்கள், ஏ கேப் சொல்லுங்கன்னு கேட்டால் லாக் ஆகிடுவீங்க. இப்போ சிபி இன்வெர்ஸ் என்ன, பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு கூட கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றது தான் இந்த மெத்தடை நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இது சிலபஸில் இருக்குது, ரைட்? இப்போ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ரிலேட்டட் 1 மார்க்ஸ் எனக்கு கிளியராக சொல்லுங்கள் சார்னா அது ஒரு 10-20 1 மார்க் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி முதல்ல தூக்கி போடுங்க. படிக்க முடியாதுங்க, ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நான் வெறும் சூஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன்னா போஸ்ட் வாங்கிட முடியுமான்னா 100% உறுதியாக சொல்லணும். ஒரு பார்டர் மார்க் எடுத்துட முடியும், ஒரு சேஃப் ஜோன் போயிட முடியும். பட் அது மட்டுமே போதுமானா என்னால் அது மட்டுமே போதும்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எங்கே வேணாலும் லாக் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, கொஷின் ஃப்ரேம் பண்ணுறவங்க நம்ம 6000 கொஷின் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு வினா கூட வராமல் எடுக்க முடியுமே. நம்மக்கிட்டே புக்கு வாங்கி இதில் வந்து ஒரு வினா கூட கேட்காதீங்க, வேறு வினா தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கான்னா, நாங்கள் ஏரியா எதுவும் மிஸ் பண்ணாமல் தான் எடுத்து வச்சுருக்கோம். வேறு வினாவாக இருக்கும், ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கும். அது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லா ஏரியாவும் தொட்டுட்டோம் நாங்கள், அதுதான் அதில் ஹைலைட், ரைட்? அந்த 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்க அவசியம் ஃபுல் செட் மெட்டீரியல் கொஞ்சம் வாங்கி படிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய தெம்பாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.